சர்ச் பெல் வாசல் மிஷன் 425 தவக்கால தியானம் பகுதி 1 தமிழ். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கே திரும்புவாய். மனிதனே, நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்பதை மறவாதே. இது தொடக்க நூல், அதிகாரம் 3, இறைவசனம் 19. கடவுள் தன்னோடு விண்ணகத்தில் வாழ்வதற்காகத்தான் மனிதனை படைத்தார். அவனது உடலை மண்ணிலிருந்து படைத்தார். ஆனால் மனிதன் தான் செய்த பாவத்தினால் விண்ணக வாழ்வுக்குரிய தகுதியை இழந்தான். மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட உடல் மண்ணுக்கே திரும்ப வேண்டிய நிலை ஏற்பட்டுவிட்டது. அந்நிலை ஏற்படுவதற்கு காரணம் அவனுடைய பாவம். பாவத்திலிருந்து அவனது ஆன்மாவை மீட்பதற்காக இறைமகன் மனுமகனாக பிறந்தார். மனித உடல் மண்ணுக்கு திரும்ப வேண்டிய நிலை. இறைவனின் உயிர் மூச்சால் படைக்கப்பட்ட ஆன்மாவானது இறைவனோடு ஒன்று சேர வேண்டும் என்பதற்காக இறைமகன் மனுமகனாக பிறந்து பாடுகள் பட்டு மரித்தார். இயேசுவின் பாடுகளை நினைத்து வழிபட நம்மை தயாரிக்க வேண்டிய தவக்காலத்தின் தொடக்கமே விபூதி புதன். நமது உடலுக்கு ஏற்பட்ட நிலையை நினைவு கூறுவதற்காகவே சாம்பல் புதனை இன்று கொண்டாடுகிறோம். நமது பாவங்களுக்கு பரிகாரமாக நாம் செய்ய வேண்டிய தவ முயற்சிகளை சாம்பல் குறிக்கிறது. இதனை புனித பவுலடியார் கொரிந்தியர் 2 திருமுகத்தில் 5 அதிகாரத்திலிருந்து பார்த்தோமானால், இந்த வசனங்கள் நம் மனதில் ஆழமாக பதிய வேண்டும். 14வது இறைவசனம், கிறிஸ்துவின் பேரன்பே எங்களை ஆட்கொள்கிறது, ஏனெனில் ஒருவர் அனைவருக்காகவும் இறந்தார், அனைவரும் அவரோடு இறந்தனர், இது நமக்கு தெரியும். 15ஆம் வசனம் சொல்கிறது, வாழ்வோர் இனி தங்களுக்கென வாழாமல் தங்களுக்காக இறந்து உயிர் பெற்றெழுந்தவருக்காக வாழ வேண்டும் என்பதற்காகவே அவர் அனைவருக்காகவும் இறந்தார். 16ஆம் வசனம், ஆகவே இனிமேல் நாங்கள் எவரையும் மனித முறைப்படி மதிப்பிடுவதில்லை. முன்பு நாங்கள் கிறிஸ்துவையும் மனித முறைப்படிதான் மதிப்பிட்டோம், ஆனால் இப்போது அவ்வாறு செய்வதில்லை. 17ஆம் வசனம், எனவே ஒருவர் கிறிஸ்துவோடு இணைந்திருக்கும் போது அவர் புதிதாக படைக்கப்பட்டவராய் இருக்கிறார், பழமையானது கழிந்து புதியன புகுந்தது அன்றோ. 18, இவை யாவும் கடவுளின் செயலே. அவரே கிறிஸ்துவின் வாயிலாக நம்மை தம்மோடு ஒப்புரவாக்கினார், ஒப்புரவாக்கும் திருப்பணியையும் நமக்கு தந்துள்ளார். 19, உலகினரின் குற்றங்களை பொருட்படுத்தாமல் கடவுள் கிறிஸ்துவின் வாயிலாக அவர்களை தம்மோடு ஒப்புரவாக்கினார், அந்த ஒப்புரவு செய்தியை எங்களிடம் ஒப்படைத்தார். எனவே நாங்கள் கிறிஸ்துவின் தூதுவர்களாய் இருக்கிறோம், கடவுளே எங்கள் வாயிலாக வேண்டுகோள் விடுக்கிறார். ஆகவே கடவுளோடு ஒப்புரவாகுங்கள் என்று கிறிஸ்துவின் சார்பில் மன்றாடுகிறோம். நாம் கிறிஸ்து வழியாக தமக்கு ஏற்புடையவராகுமாறு கடவுள் பாவமறியாத அவரை பாவ நிலை ஏற்க செய்தார். இந்த வசனங்கள் நமக்கு மிக மிக முக்கியமாக தியானிக்க வேண்டிய பகுதியாக இருக்கிறது. இந்த பகுதியை டிஸ்கிரிப்ஷன் சைடில் நாங்கள் தந்திருக்கிறோம், அதனை தெளிவுபடுத்திக் கொள்ளுங்கள். இந்த 40 நாட்களும் ஒவ்வொரு பகுதியாக ஒவ்வொரு நாளும் தியான பகுதியாக தர இருக்கிறோம். விருப்பமுள்ளவர்கள் இதை பகிர்ந்து கொள்ளுங்கள்.
சப்ஸ்கிரைப் செய்ய மறவாதீர்கள். நன்றி.